இந்த ஒத்த ரோசை எங்கே போயிட்டா? காலையிலேருந்து ஆளையே காணும். வயிறு வேற ரொம்ப பசிக்கி. இவ இருந்தாலாட்டு காப்பி குடிங்க, இட்லி தின்னுங்க, தோசை தின்னுங்கன்னு எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு ஆளையே காணுமே. இந்தா வந்துட்டால. மருமோளே, எங்கே போயிட்ட காலங்காத்தாலேயே? என்ன டீ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, எங்கே போயிட்டு வர? எத்தே, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்குல்ல. ஆமாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நம்மளுக்கு என்ன? அப்படி என்னால் இருக்க முடியலத்தே. அதனால தான் பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும்னு கேட்கறதுக்கு ஒரு ஜோசியக்காரை போய் பார்க்க போனேன். ஜோசியக்காரனை பார்க்க போனியா? என்ன சொன்னா? எத்தே, எனக்கு 7:30 சனி நடக்கும், அதனால எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குமா. இதைத்தான் என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. இதுக்கு ஜோசியக்காரனை பார்த்து ஃபீஸ் வேற கொண்டு கொடுத்துட்டு வந்தியாக்கும். என்னது, நீங்களே சொல்லியிருப்பீங்களா? ஆமாம், உனக்கு 7:30 சனி நடக்குன்னு எனக்கு தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே. அவ்வளோ மோசமாகவே இருக்கே. ஏட்டி சும்மா சொன்னேன், இந்த ஜோசியத்தெல்லாம் நம்புறதை விட்டுட்டு போய் காலையில் சாப்பாடுக்கு பாடு செஞ்சு கொடு. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை. இப்போ என்னத்தை போட்டு செய்ய? அதான் 11 மணி ஆயிட்டுல, இன்னும் என்னத்தை போட்டு நீ இட்லி தோசைன்னு சுட்டுட்டு கிடக்க போற? ஒரேடியே சோறு பொங்கிரு. பொங்கி தரந்தே. என்ன சாப்பாடு செய்யணும்? மருமோளே, நீ ஒரு தக்காளி சோறு செய்வல்ல, நல்லா சூப்பராக இருக்கும், அது செஞ்சு தாயேன். அத்தைக்கு சாப்பிடணும் போல இருக்கு. தக்காளி சோறா? இந்த செஞ்சு கொண்டு வரேன். மருமோளே, நல்ல பட்டை கிராம்பெல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி செய்வல்ல, அந்த தக்காளி சோறு செய்யின்னு. ஆட்டோ ஆட்டோ செய்கிறேன். எப்பா, இவ்வளோ நேரம் பட்னியாக கடந்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. நல்ல தக்காளி சோறு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வச்சு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். 1 மணி நேரத்துக்கு பிறகு தக்காளி சோறு நல்லா செஞ்சுட்டேன். ஆனால் என்ன, கலரு தான் ஒரு மாதிரி வெள்ளை கலராகவே இருக்கு. ஏன்னே தெரியலையே. இந்த அத்தை வேற இதில் 1008 ஓட்டையை கண்டுபிடிப்பாங்களே. ஏன் தக்காளி சோறு இந்த கலரில் இருக்குன்னு கேள்வியாக கேட்டு கொள்ளுவாங்க. இப்போ என்ன சொல்ல? நான் என்ன வேணுக்குனேவா செஞ்சேன்? தக்காளி சோறு எப்படி வெள்ளை கலரில் ஆச்சு? எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேக்கி. சரி, போய் கொடுப்போம். சாப்பாடு ரெடி ஆயிட்டா? கொண்டா கொண்டா சாப்பிடுவோம். எத்தை இந்தாங்கத்தே, சாப்பிடுங்க. என்ன டீ, தக்காளி சோறு வெள்ளை கலரில் இருக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. ஏன் வெள்ளை கலரில் இருக்குன்னே தெரியலத்தே. என்னடி இது இப்படி சப்புன்னு செஞ்சு வச்சிருக்க? நான் என்ன வேணுக்குனேவா செஞ்சேன்? எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் வெள்ளை கலரில் இருக்குன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இதை திங்க? பார்க்கவே நல்லாவே இல்லையே. எது டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் திங்க முடியாது டீ, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வாரேன். இவ எங்க உள்ள போறா? ஐயையோ, என்ன டீ, என்னாச்சு? எத்தை சோத்தில் தக்காளியை போடவே மறந்துருக்கேன். தக்காளி சோறுக்கு தக்காளியே போடாம செஞ்சிருக்க, சூப்பர் டீ. எத்தை மன்னிச்சிருங்கத்தே, ஏதோ ஞாபகத்தில் போடாமல் விட்டுட்டேன். அப்படி தக்காளி சோத்துல தக்காளியே போடாத அளவுக்கு உனக்கு என்ன டீ பிரச்சனை? எத்தை மறந்துட்டேன் தே, மன்னிச்சிருங்கத்தே. இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கிடுதே. பரவாயில்ல, இருக்கட்டும், வந்து உட்காரு. எத்தை என்னத்தை செய்ய போறீங்க? அந்த சோத்தை கொண்டு என் மூஞ்சிலே அடிக்க போறீங்களா? சீ, அப்படிலாம் செய்ய மாட்டேன். தக்காளியை கொண்டு உள்ள வச்சுட்டு இங்க வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அட கடவுளே, என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கே. சோத்துல முந்திரியை மட்டும் அள்ளி கொண்டு போட்டாச்சு. வெறும் வெங்காயத்தையும் முந்திரியும் போட்டு வதக்கி வச்சிருக்கா. ஏத்தே வந்துட்டேன் தே. உட்காரு டீ, ஏன் நிக்க? உனக்கு என்ன பிரச்சனை இப்ப சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்கு ஜோசியக்காரனை பார்க்க போனேன்? ஏத்தே, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, இல்லைன்னா ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு தான் போனேன் தே. தனியா எப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ ஜோசியக்காரனை பார்க்க போனேன்? நானா தேடி போலத்தே. கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற வழியில ஒரு ஜோசியக்காரை பார்த்தேன், அவர்கிட்ட தான் கேட்டு வந்தேன். அதானே கேட்கேன், நீ அது தேடி போறதாது? ஏத்தே, உங்களுக்கு வேணா வேற ஏதாவது ஒரு சோறு செஞ்சு கொண்டு வரட்டாத்தே? வேண்டாம் வேண்டாம், இதே நல்லா தான் இருக்கு, நெய்ச்சோறு மாதிரி இருக்கு. ஏத்தே, நெய்ச்சோறு செஞ்சாலும் ஒரு தக்காளி போட்டா தான் நல்லா இருக்கும். இப்படி தக்காளியே போடாம செஞ்சு வச்சுட்டேனே, என்னைய மன்னிச்சிருங்க. பரவாயில்ல டீ, இருக்கட்டும் விடு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தப்பு நடக்கத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? ஏத்தே, உங்களுக்கு என் மேல கோபம் வரலையா? இல்லை டீ, இதுக்கெல்லாம் போய் ஏன் கோவப்பட போறேன்? சரித்தே, அதான் நீங்க கோவப்படலையே, அதனால உண்மையை சொல்லிடுதேன். உண்மையை சொல்ல போறியா? என்ன உண்மையை சொல்ல போற? ஜோசியக்காரர் 1500 கேட்டாரு, அதுக்கு கொடுக்க என்கிட்ட துட்டு இல்லை, அதனால உங்க பீரோல இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். அடி பாவி, எவனோ ஒருத்தன் கேட்டான்னு என் பீரோல இருந்து துட்டை களவாண்டு கொண்டு கொடுத்துருக்க. அது காணாததுக்கு இப்போ வெள்ளச்சோரை போட்டு என்னை கொள்ள வேற பார்க்க. ஏத்தே, ஏன்ட்ட இப்படி பேசுதீங்க? நம்ம வீட்டு துட்டு தானே நினைச்சுதான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். துட்டு எடுத்து ஏதாவது ஒரு பிரயோஜனமா செலவு பண்ணியிருந்தா பரவாயில்ல, கொண்டு போய் அவங்ககிட்டயோ கொடுத்து ஏமாந்துட்டுல வந்திருக்க. ஏத்தே, ஜோசியக்காரர் பரிகாரம்லாம் சொல்லியிருக்காருத்தே, அதெல்லாம் செஞ்சா நம்ம நல்ல டாப்ல வந்துருவோம். பரிகாரம் சொன்னானா? என்ன பரிகாரம் சொல்லியிருக்கான்? ஏத்தே, அவர் சொன்ன பரிகாரம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை தொடர்ந்து 11 நாளைக்கு போட சொல்லியிருக்காரு.
இவங்க என்னத்துக்கு ஃபோன் அடிக்காக? சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ, வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவி மிஸ்டர் நெடுவாளி பேசுகிறேன். அங்கிட்டு யாரு? உங்க ஊர் பிள்ளையார் கோயில் பூசாரி பேசுறேன். பூசாரியா? நல்ல வேலை ஃபோன் அடிச்சிரு. நானே உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதம் பூரம் கோயிலில் என்ன பிரசாதம் போடுவீரு? லிஸ்ட் கொடுங்க. பாரதி கொட்டையும் புண்ணாக்கும் போடுவேன், வந்து வாங்கிட்டு போய் தின்னு. ஐ, புண்ணாக்கு டேஸ்ட்டாக இருக்குமே. கடலை புண்ணாக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஏ கடவுளே, ஒரு புண்ணாக்கு கூட விட்டு வைக்க மாட்டாளா இவா? எத்தை சொல்லுங்கத்தே, என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கீங்க? உனக்கு ஃபோன் அடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் வேண்டுதல் கிடையாதும்மா. உன்ட்ட ஒன்று கேட்கணும், அதான் ஃபோன் அடித்தேன். சொல்லுங்கத்தே, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க. இந்த மருமகளை நம்பி வந்துட்டீங்கல்ல, நான் உங்களை கை விட மாட்டேன். உங்களுக்கு எதுனாலும் நான் பிரச்சனையை தீர்த்து வைக்க. என்னன்னு சொல்லுங்க. நீ தீர்த்து வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிடலம்மா. உன்ட்ட ஒன்று கேட்கணும்னே, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி சரி, என்னன்னு கேளுங்க. வீட்டில் பாசிப்பருப்பு டப்பா எங்கே வச்சிருக்க? பாசி பருப்பு டப்பாவா? அது எதுக்கு இப்போ? ஏன் அது இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால் என்ன கேடு உனக்கு? தெரிஞ்சா தானே சொல்ல. எங்கே வச்சிருக்க, சீக்கிரம் சொல்லு. பாசி பருப்பு வச்சு இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு சொல்லுதே. ராமு பொங்கல் வேணும்னு ஆசையாக கேட்டான், அதனால தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். பாசிப்பருப்பு எங்கே இருக்குன்னு சொல்லு. ஆமாம், பொக்கவாய்க்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்குமே. இந்த கிழவி பொங்கல் செஞ்சு கொடுத்து ராமு என்கிட்ட இருந்து பிரிக்கி பார்க்கோ. ஏட்டி எங்கே இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? எத்தே, பொங்கல்லாம் உங்களால் செய்ய முடியாது தே, அது ரொம்ப பெரிய வேலை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேன். பாசிப்பருப்பு டப்பா எங்கே வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு. எத்தை, பொங்கல் செய்கிறதெல்லாம் பெரிய வேலை, அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்க மாட்டீங்க. பேசாம இட்லியும் தோசையும் செஞ்சு கொடுங்க. என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டுட்டான், நான் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நீ எங்கே வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? எத்தே, அதெல்லாம் பொங்கல்லாம் சாதாரணமாக சாப்பிட்ற மாட்டாருத்தே. அதில் நிறைய நெய் ஊற்றணும், முந்திரி அள்ளி போடணும், பிறகு சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், வடை சுடணும். முக்கியமாக வடை இல்லைன்னா சாப்பிடவே மாட்டார். வடை சுடெல்லாம் பருப்பு ஊற வச்சாச்சு. நீ பாசிப்பருப்பு எங்கே இருக்குன்னு சொல்ல போறியா இல்லை இப்போ நான் கடையில் போய் பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்து சோறு செய்யவா? எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க போல. இது சரியில்லையே. சரி, இவளுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டது தப்பு தான். நம்ம கடைக்கு கிளம்பி போவோம். கடையில் போய் பாசிப்பருப்பு கேட்டால் தரப்போறான். அதான் பாசி பருப்பு 2 கிலோ வாங்கி வச்சிருக்கனே, பிறகு எதுக்கு கடைக்கு போறீங்க? அதான் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேக்கியே. சொல்லுதேன். கபோர்டில் ஒரு பச்சை கலர் மூடி போட்ட டப்பா இருக்கும் பாருங்க, அதில் இருக்கும். பெரிய அடையாளம் தாம்மா. பச்சை கலர் மூடி போட்ட டப்பா. பச்சை கலரில் மூடி போட்டு 40 டப்பா வச்சிருக்கேன். எந்த டப்பாவில் போய் தேட? 40 டப்பாவையும் ஒன்று ஒன்றா திறந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிரும்ல. அப்படின்னா இன்னைக்கு பொங்கல் செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்லுதேன். எவ்வளோ ஒரு கெட்ட புத்தி உனக்கு! என் பிள்ளைக்கு பொங்கல் செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கியோ? நான் ஏன் அப்படின்னு நினைக்க போகிறேன்? நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்னதுனாலும் செஞ்சு கொடுங்க. சரி, பச்சை டப்பாவில் தானே இருக்கு, நான் தேடி பார்த்து எடுத்துக்கிடுதேன். பச்சை டப்பா இல்லத்தே, பச்சை மூடி போட்ட டப்பா. சரி, நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிடுதேன். என்ன இப்படி பொசுக்குன்னு ஃபோனை வச்சுட்டாக? இவங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுதாக? ராமுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ராமு என்னையே மறந்துடுவாருன்னு நினைக்காங்களோ? இப்போ எப்படியாட்டு அங்கே போய் ஆகணுமே. நான் எப்படி போக? எங்கள் அம்மாட்ட கேட்டால் விட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு போக விட மாட்டாங்க. நம்ம எப்படியாட்டு இன்னைக்கு போயே ஆகணும். பிள்ளைய எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்ய, இன்னைக்கு நைஸாக ஜன்னல் வழி ஏறி குதிச்சு போய் பார்த்துட்டு வந்துட வேண்டிதான். அந்த கிழவி என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்க்கணும். இருக்கவே இருக்கு ஜன்னல் வழியே ஏறி குதிச்சிட வேண்டிதான். எத்தோய், இந்தா வந்துட்டேன். தம்பி, நீ பஞ்சாயத்துல முறுக்கு விக்கிறவன் தானே? இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? என்னக்கா செய்ய, முதல்லலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சாயத்து வைப்பீங்க. நானும் நல்ல முறுக்கு வித்துக்கிட்டு அலைஞ்சேன். இப்போ பஞ்சாயத்தை என்னைக்காவது ஒரு நாள் தான் வைக்கீங்க. அதனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. உங்க பஞ்சாயத்தை நம்பிக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது பாத்தீங்களா? அதனாலதான் இங்க வந்து ஒரு கடையை போட்டுட்டேன். அப்படியே தம்பி, நல்ல விஷயம்தான். வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. ஆமாக்கா. சரி, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்காப்பா? இக்க பாருங்கக்கா, பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குப்பா. நீங்க தான் தண்ணி எல்லாம் தொளிச்சு வச்சு ஏமாத்துவீங்களே. இக்க எல்லாம் இன்னைக்கு காலையில புதுசா வந்து இறங்குனதுக்கா. எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, கேரட் என்ன விலை? இக்க கிலோ 120 ரூபாக்கா. 120 ரூபாயா? அந்த பீட்ரூட்? இக்க அது 160. இது என்னப்பா பகல் கொள்ளையா இருக்கு? கேரட் பீட்ரூட்ல இவ்வளவு விலையா? ஆமாக்கா, கொஞ்சம் விலை கூடத்தான். சரி, தக்காளி என்ன விலை? தக்காளி கிலோ 30 ரூபா. எங்க தெரு முக்குல இருக்கிற கடையில தக்காளி 25 ரூபா தானே? நீ என்ன 30 ரூபா சொல்லுதே? நீங்க 25 ரூபாய்க்கு போன வாரம் வாங்கியிருப்பீங்க. இந்த வாரம் 30 ரூபா. புதினா கொத்தமல்லி எல்லாம் என்ன விலைப்பா? ஏக்கா ஒரு கட்டு 15 ரூபா. ஏய் அப்பா, என்னப்பா கொள்ளக்கார கடையா வச்சிருக்கே? இப்படி ஒவ்வொரு காய்க்கும் யானை விலை குதிரை விலை சொன்னா நாங்களே எப்படி காய் வாங்கி குழம்பு வைக்க?
இக்கா நான் என்னக்கா செய்ய முடியும்? இங்க இருக்கிற எல்லா கடையிலயும் ஒரே விலைக்கு தான் விற்காங்கக்கா. தீபாவளி வரைக்கும் விலை அப்படித்தான் இருக்கும். ஆமா, தீபாவளி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். பிறகு தீபாவளி கழிச்சு வந்தேன்னா கிறிஸ்மஸ் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். பிறகு நியூ இயர் பொங்கல்னு போய்கிட்டே இருக்கும். சரிக்கா, உங்களுக்கு எந்த காயெல்லாம் போட சொல்லுங்க, எடுத்து எடை போட்டுருவோம். தக்காளியும் வெங்காயமும் 1 கிலோ போட்டுரு. பீன்ஸும் கேரட் சேர்த்து 1/4 கிலோ போடு. பிறகு வந்து காலிஃப்ளவர் என்ன விலை? ஏக்கா ஒரு பூ வெறும் 35 ரூபா தான்க்கா. 2 போடட்டா? எம்மாடி 35 ரூபாயா? வேண்டாம் வேண்டாம். ஏக்கா நல்லா பொரிச்சு கொடுங்கக்கா. பூ நல்ல புது பூவா இருக்கு, பிள்ளைகள் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அவளுக்கு திம்பாளுக, அதுக்கு நான் வாங்கிட்டு போக முடியாதுப்பா. நீ இருக்கிறத போடு. சரி, வேற என்ன வேணும்க்கா? தேங்காய் என்ன விலை? ஏக்கா சின்ன தேங்காய்னா 40 ரூபா, பெரிய தேங்காய்னா 70 ரூபாக்கா. ஏய் அப்பா, ஒரு தேங்காய்க்கு விலை கேட்டா இவன் அவனுக்கும் சேர்த்து விலை சொல்லுவான் போல. ஏக்கா 2 தேங்காய் போடவா? இப்ப தேங்காய்லாம் வேண்டாம்ப்பா. விலையை கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு. நான் தேங்காய் இல்லாம குழம்பு வச்சுக்கிடுதே. நீ எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அள்ளி போடு. சரிக்கா, இந்த தாரம் இருங்க. இந்தாப்பா பையில போட்டு தந்துரு. இந்தாங்கக்கா, எல்லாம் போட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டேன். சரி தம்பி, குடு. ஏக்கா என்னமா நீங்க எப்ப காய் வாங்க வந்தாலும் என் கடையில தான் வாங்கணும்க்கா. என்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏமாத்த முடியாது தம்பி. இப்ப போகும்போது வரிசையா எல்லா கடையிலயும் காய் விலையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே போவேன். யாராவது குறைய சொன்னாங்கன்னு வச்சுக்கோயே, அடுத்து ஊருக்குள்ள போய் எல்லாவட்டையும் சொல்லிடுவேன் யாரும் உன் கடையில காய் வாங்க கூடாதுன்னு. அப்படியே எல்லாரும் உன்னையோட விலை அதிகமா சொன்னாங்கன்னா நானே ஊருக்குள்ள போய் எல்லார்ட்டையும் உன் கடையில தான் காய் வாங்கணும்னு சொல்லிடுவேன். ஏக்கா நான் எப்பவுமே நியாயமா தான் விற்பேன். உங்களுக்கு தெரியுமில்லக்கா, முறுக்கு விற்க வரும்போது எவ்வளவு கம்மியா விலைக்கு தருவேன். ஆமாப்பா, அந்த நம்பிக்கையில தான் இப்போ உன்கிட்ட காய் வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்குன்னு சும்மா போக மாட்டேன். போற வழிக்கு பூரா விசாரிச்சுக்கிட்டு தான் போறேன். எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்கக்கா. நான் எல்லாரையும் விட 1 ரூபா குறையாதான் வச்சு விற்கேன். சரி பாப்போம். நம்மளெல்லாம் யாராவது ஏமாத்த முடியுமா? அண்ணாச்சி, அந்த கேரட் கத்திரிக்காய் என்ன விலை? ஏக்கா எதை எடுத்தாலும் கூறு 10 ரூபாக்கா. கூறு 10 ரூபாயா? இவன் எல்லாத்தையும் 120 ரூபா 130 ரூபாங்க. அவர் என்ன கூறு 10 ரூபாங்காரு? ஒவ்வொரு கூறுலயும் 1 கிலோ இருக்கும் போல. மைனி வீட்டில் இருக்கீங்களா? அடடே, வாங்க மைனி, வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க உட்காருங்க. இந்தாங்க இளிச்சக்கா, இந்த பைய பிடிங்க. எதுக்கு இத்தனை பையில என்னது இருக்கு? பையில் ஒன்றும் இல்லை. நந்தினிக்கு உங்களுக்கு தீபாவளிக்கு துணி இருக்கு, அவ்வளோதான். தீபாவளிக்கு எங்களுக்கு என்னத்துக்கு துணி? அது ஏற்கனவே நிறைய துணி எடுத்தாச்சுல. எத்தனை துணி எடுத்தாலும் தீபாவளிக்கு ஒரு புது துணி எடுக்க வேண்டாமா? அதனாலதான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதைத்தான் நீங்க போடணும். என்ன அண்ணாச்சி, நான் எடுக்க மாட்டேனா? எதுக்கு நீங்க எடுத்துட்டு ஓடி வந்தீங்க? அதெல்லாம் இல்லை, நாங்கள் அப்படித்தான் எடுத்துகிட்டு வருவோம். சரி சரி, கொடுங்க, வாங்கிக்கிடுதே. இந்தாங்க, பூவும் ஸ்வீட்டும் இருக்கு. இளிச்சக்கா நந்தினி இல்லையோ? ஆமா அண்ணாச்சி, காலேஜுக்கு போயிட்டா. சாயந்தரம் தான் வருவா. நீங்க உட்காருங்களே, காப்பி கொண்டு வரேன். உட்காருதோம், ஆனால் காப்பிலாம் வேண்டாம். இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி, உட்காரவாது செய்யுங்க. நீங்களும் உட்காருங்க மைனியோ. இளிச்சக்கா, நாங்க எதுக்கு வந்தோம் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு நீங்களும் நந்தினியும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம். அங்கேயே வரணும், எல்லாரும் இங்க வாங்களே. என்ன மைனி இப்படி பேசுதீங்க? உங்களுக்கு என் கையால் செஞ்ச சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையே இல்லையா? நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு என்ன அழகாக விருந்து வைக்க போகிறேன் தெரியுமா? ஐயோ கடவுளே, சோழி முடிஞ்சது. தலைவர் அண்ணாச்சி, தண்ணி எதுவும் வேணுமா? கண்ணு ஒரு மாதிரி போகுது. ஒன்றும் இல்லை இளிச்சக்கா. சரி, கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்கள் வந்துடணும், சரியா? ஆமா இளிச்சக்கா, தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அங்க இருக்கலாம். ஆனா சாப்பாடெல்லாம் செஞ்சு நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். யாரும் சாப்பாடு செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கும் பாத்தீங்களா? பட்டாசுலாம் வெடிக்கணும், நிறைய சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால செய்யறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கிருதே. ஏங்க, அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டாமா? வேண்டாம் ராணி, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அன்னைக்கு பூரா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ஏங்க, ஏன் இப்படி நினைக்கீங்க? மைனிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? நான் நல்லா செய்வேனே, நானே செய்தனே. வேண்டாம்மா, மைனி பாவும். ஏங்க, என்ன பாவுங்கீங்க? இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீயும் மைனியும் அன்னைக்கு தான் சேர்ந்து ஒன்னா இருப்பீங்க. அதனால அன்னைக்கு பூரா உட்காந்து அவங்க கூட கதை பேசிக்கிட்டே இரு. சாப்பாட்டு வேலையை நான் பாத்துக்கிடுதேன். ஓ, அப்படி சொல்லுதீங்களோ? சரி சரி, அப்போ நான் ஆர்டர் போட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தீபாவளியை கொண்டாடுவோம். நல்ல வேலை தப்பிச்சேன். இளிச்சக்கா கவலைப்படாதீங்க, உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் தாரேன். இவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு ஒன்றும் தெரியாது. மைனியும் மருமகளும் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்வீட்டாவது செஞ்சு கொடுக்க வேண்டாமா? நல்ல அழகா நெருஞ்சி முள்ளு பொடியும் கடுக்கா பொடியும் கலந்து பாலை ஊற்றி கிண்டி ஒரு அழகான பால்கோவா செஞ்சு கொடுக்க போறேன். என்ன லட்சுமி அக்கா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரீங்க போல? ஆமாடி, ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சு. காய் விலைலாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன, நல்ல சௌக்கியமா இருக்கு. என்னக்கா சொல்லுதீங்க? ஏமா, ஒவ்வொரு காயும் விலை யானை விலை குதிரை விலை சொல்லுதானுங்கம்மா.
ஐயோ பிறகு எப்படி நம்ம காய் வாங்க? கேட்டா தீபாவளி வரைக்கும் அப்படித்தான் இருக்குங்க. பிறகு வாங்குனீங்களா இல்லையா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டி. இனிமே வேணா பிறகு எங்களுக்குள்ள பக்கத்துல வாங்கிக்கிட வேண்டியதான். தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் சுட்டுட்டீங்க போல. இல்லடி, இனிமேதான் செய்யணும். நான் ஒண்ணும் செய்யலையே. ஏன் போய் சொல்லுதீங்க? உங்க வீட்டுல செய்யற பலகார வாசம் தான் தெரு பூரா அடிக்க. அட கடவுளே, பலகாரம் செய்யறத மறைச்சு வைக்கலாம், வாசத்தை எப்படி மறைச்சு வைக்க? மோப்பம் முடிச்சிட்டாலே, இப்ப ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டாளே. முறுக்கு சுட்டிருக்கீங்க, அதிரசம் போட்டிருக்கீங்க, மிச்சர் போட்டிருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கூட தரவே இல்லையே. எட்டி செஞ்ச ஒண்ணு எப்படி கொடுக்க முடியும்? தீபாவளி அன்னைக்கு தானே கொடுக்கணும். அப்ப தீபாவளி அன்னைக்கு எனக்கு எல்லா பலகாரத்தையும் கொடுத்து விட்டுருவீங்கல்ல, நான் ஒண்ணும் செய்ய வேண்டாம்ல. அடியே, அன்னைக்கு தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதிரசம் சுட போறேன், முறுக்கு சுட போறேன், மாவு பிணைஞ்சு தாங்க, நான் செஞ்சுக்கிட்டுதேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன வந்து எல்லாத்தையும் ஏன்ட்ட கேட்க? எல்லாம் செய்யலான்னு தான் பார்த்தேன். துட்டு ரொம்ப செலவாகும் போல. சரி, எதுக்கு போட்டு செஞ்சுக்கிட்டு, எல்லா வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்கல்ல, பிறகு நம்ம எதுக்கு தனியா செய்யணும்னு அப்படியே விட்டுட்டேன். நீயும் கொஞ்சம் செஞ்சு எல்லா வீட்டுக்கு கொடுக்க வேண்டாமா? எல்லா வீட்ல இருந்து வாங்கினா மட்டும் போதுமா? அதான் எல்லாரும் எல்லா வீட்லயும் செய்யறாங்கல்ல, நான் ஒருத்தி செய்யலன்னு என்ன ஆயிரப்போகுது? ஏமா ஓண்டெல்லாம் பேச முடியாதுமா, நீ என்னமோ செய். ஏல தீவட்டி மண்டியா, நெல்லல அரிசி மூட்டையை போட்டுட்டு போ. கேட்டா நீ கொடுக்க மாட்டே, அதான் தூக்கிட்டு ஓடுதேன். டேய் களவாணி பையல, நிக்க போறியா இல்லையா? ஐ காய்கறி பையி, குண்டக்கா நல்ல காய் வாங்கி வச்சிருக்கு, இதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ஏமா என் காய் பையி, ஏல விடல, என் காய் பையை விடு, அது எதுக்கு புடுங்குதே? ஏல விளங்காத பையல, என் பையை விடு. யாத்தே, என்ன மிதி மிதிக்கா? ஏமா இந்த சோத்து மூட்டை என்னைக்கு ஊட்டில இருந்து ஓடி வந்தா? ஏல இன்னைக்கு நீ செத்தல, இன்னைக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக போறேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த காயெல்லாம் கீழே தள்ளி விடுவான், இன்னைக்கு அவன் செத்தான். அப்படித்தான் லட்சுமி அக்கா, நல்ல இவனை தூக்கி போட்டு மிதிங்க. ஏமா குண்டம்மா, யானை மாதிரி மேலே ஏறி உள்ளாத. என்ன சொன்ன? யானை மாதிரி உளறனா? இவ்வளவு நேரம் மார்க்கெட்ல கடைக்காரன் கூட போராடி காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அதை புடிங்கிட்டு போலான்னு பாக்கியோ? ஏ சில்பா, என்னைய விடு, கெட்டின புருஷனை போட்டு இப்படி அடிக்க கூடாது. தூர போய் எங்க அது உளந்தறல செத்த பயலே. ஏ படுபாவி, என் மேல தூக்கி வீசிட்டாளே. ஏ குண்டம்மா, விடு விடு, என்னை பிடிச்சி இழுக்காத, விடு. அப்படித்தான் லட்சுமி அக்கா, அவனை தூக்கி தூர வீசு. போய் தொலை. அந்த அரிசி மூட்டையை கொடுங்களேன், போகும்போது தின்னுக்கிட்டே போறேன். ஏய், அரிசி மூட்டையா வேணும்? அரிசி மூட்டை இந்த பறந்து போ. ஏம்மா லட்சுமி அக்கா, என்ன அடி அடிக்காத. ஊருக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, குழி தோண்டி பதிச்சிருவேன். உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. என்னாச்சு மாலா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? எங்க வாழ்க்கையே பெரிய பிரச்சனையா இருக்குங்க, என்ன செய்யனே புரிய மாட்டேங்கி. வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கா? என்ன பிரச்சனையா இருக்கு? தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்தா மட்டும் போதுமா? அந்த துணியை வைக்க இடம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாத்தீரா? துணியை வைக்க இடம் இல்லையா? ஏன் இடம் இல்ல? அங்க பாருங்க, எங்க இடம் இருக்கு. போன வருஷமும் இதையே தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சொன்னேன். அதுக்கு முந்தின வருஷமும் இதையே தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு அந்த மர பீரோவை செஞ்சு கொடுத்தேன். எவ்வளவு துட்டு கொடுத்து செஞ்சு கொடுத்தேன்? 15,000. 15,000 மரம், கண்ணாடி, ஒரு ஆளு செலவு எல்லாம் சேர்த்து 20,000 வந்துட்டு. ஆமாங்க செஞ்சு கொடுத்தீங்க, இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் துணி வைக்க இடம் காண மாட்டேக்கே. போன வருஷமும் இதே தான் சொன்னேன், அதனால சரி போனா போகுதுன்னு 12,000 ரூபாய்க்கு ஒரு இரும்பு பீரோ மறுபடியும் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதில் என்ன வச்சிருக்க? வேற என்ன வைக்க போறேன்? என் துணி தான் வச்சிருக்கேன். அந்த கடைசியில் இருக்கிற ப்ளூ கலர் பீரோல என்ன இருக்கு? அதுலேயும் தான் என் சேலை இருக்கு, வைக்க இடம் காணல. இப்போ இந்த வருஷம் வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் நான் எங்க வைக்க? ஐயோ பாவம், பெரிய பிரச்சனை தான். ஏல ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுல. ஏம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம இரு. இப்படித்தான் தே, நான் எது கேட்டாலும் பேசாம இருங்காரு. ஏம்மா, அவ சொல்லுதெல்லாம் கேட்காதம்மா. ஏல அவ கேட்கறது நியாயம் தானே, துணி வைக்க இடம் இல்லைன்னு என்ன செய்வா? சரி, உங்க கதைக்கே வாரேன். ஒரு மனுஷிக்கு 3 பீரோ நிறைய துணி தேவையா? இந்த துணியெல்லாம் அவ என்னைக்கு போட போறா? இந்த வீட்டில் நானும் ஒரு மனுஷன் இருக்கேன்ல, என் துணி எங்க வச்சிருக்கான்னு கேளுங்க. ஆமா, அலெக்ஸ் துணியெல்லாம் எங்க இருக்கு? எத்தே அது வந்து ஏம்மா, நானே சொல்லுதேன் கேளு. இவ துணியை வைக்கிறதுக்கே இடம் இல்லையா, அதனால என் துணியெல்லாம் பீரோல வைக்க முடியாதான். ஒரு கட்டப்பையில வச்சு கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருக்கா.